Hello viewers, welcome back to Magesh Chemistry classes. In the video, page TRB unit number 4. அதிலிருந்து TRB 2011-12 கேட்ட questions. Unit 4 இருக்கக்கூடிய டாபிக் வந்து group theory and coordination chemistry. அதுக்கு ரிலேட்டடான questions நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். First question, if TR, that is the irreducible representation A1G plus T2, where A1G is equal to x square plus y square plus z square, and the T2 x comma y comma z and xy comma xz yz. So group theory construction of character table is important. Then the reducible representation. The great orthogonality theorem யூஸ் பண்ணி irreduce நம்ம பார்க்குறோம். அதில் இருந்து நம்ம வந்து வைப்ரேஷன் மோட் அதை கண்டுபிடிக்க முடியும். ராமன் ஆக்டிவ் ஐஆர் ஆக்டிவ் கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சில கொஸ்டின்ஸில் வரக்கூடிய குரூப் தியரியில் டிஸ்கஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த கொஸ்டின் என்னென்னா, இந்த இரிடியூசிபிள்ஸ்லேருந்து எப்படி ஒரு ஹைப்ரிடைசேஷனை கண்டுபிடிக்கிறது, ஒரு மாலிகுலோட ஹைப்ரிடைசேஷன் கேரக்டர் ஸ்டேபிள்ஸில் இருக்கக்கூடிய இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸை வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம். ஒரு கார்ட்டீசியன் கோஆர்டினேட் வந்து given Cartesian coordinates is x square plus y square plus z square அப்படி இருந்ததுன்னா அது ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஆர்பிட்டால் s ஆர்பிட்டால். x y z அப்படி இருந்ததுன்னா இது ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஆர்பிட்டால் வந்து px py and pz. xy yz and zx அப்படி இருந்ததுன்னா ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஆர்பிட்டால் dxy dyz and dzx. x square and y square அப்படி இருந்ததுன்னா வரக்கூடிய ஆர்பிட்டால் வந்து dx square and y square and so on. இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு கொடுத்துருக்கூடிய காம்பினேஷன் irreduce என்ன கொடுத்துருக்காங்கன்னா that is A1G and T2. அப்போ காம்பினேஷன் என்ன இதில் கொடுத்துருக்கிற காம்பினேஷன் ஆர்பிட்டால்ஸ் காம்பினேஷன் எடுத்துட்டோம்னா A1G இருக்கு. A1Gக்கு நம்ம கொடுத்துருக்கிறது x squared y squared and z squared. T2க்கு காம்பினேஷன் கொடுத்துருக்கிறது x y z and xy xz yz அது இருக்கலாம். இப்போ x squared y squared z squared அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடியது வந்து s ஆர்பிட்டால் and x y z மூணு p ஆர்பிட்டாலும் இதில் இன்வால்வ் ஆகுது. ஸோ டோட்டலாக இதில் 4 ஆர்பிட்டால்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணுது இன்வால்வ் ஆகலாம் ஒரு கேஸ். இன்னொரு கேஸ் s ஆர்பிட்டால் பிளஸ் இந்த x y z இந்த காம்பினேஷன் இருக்கலாம். ஸோ இங்கே 3d ஆர்பிட்டால்ஸ். ஸோ காம்பினேஷன் வந்து நமக்கு வந்து 4 ஆர்பிட்டால்ஸ் இருக்கலாம். இந்த கேஸில் sp3, இந்த கேஸில் st3. ஸோ இந்த ரெப்ரசன்டேஷனுக்கு காம்பினேஷனுக்கு sp3 வரலாம், sd3 வரலாம். ஸோ your answer is sp3 or sd3. ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியா அல்லது வந்து மீத்தேன் இருக்கு. இதுக்கு இந்த காம்பினேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம sp3 மட்டும்தான் கொடுக்க முடியும். sd3 is not possible. பட் இதில் sp3 நடக்கலாம், s33 என்ன பண்ணலாம் இருக்கலாம் இந்த இதில் கேஸில். ஸோ மீத்தேன் எக்ஸாம்பிள் கொடுத்தா sd3 வராது. ஏன் வராது? இதில் d ஆர்பிட்டால் இல்லை. ஓகே, ஸோ அதை வச்சு நம்ம ஒரு மாலிகுல என்ன ஹைப்ரிடைசேஷன் இருக்கு அப்படிங்கிறத குரூப் திரியோட கேரக்டர் டேபிள்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய irreducible representation இருந்து கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ your answer is C. Let's move to the next question. Boron trifluoride has dash C2 axis perpendicular to C3 axis. Number 2, B number 4 and C number 3 and D1. இந்த கேஸ்ல போரான் ட்ரைஃப்ளோரைட்ல என்னென்ன ஆக்சிஸ் இருக்கு? ஸோ சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் நம்ம எடுத்தோம்னு சொன்னா இதுல இருக்கக்கூடியது வந்து C3. C3 ஆக்சிஸ் சென்டர்ல இந்த போரான்ல வந்து நம்ம எடுத்துட்டோம்னா இதுல இருக்கக்கூடிய ஆக்சிஸ் வந்து C3 ஆக்சிஸ். அடுத்தது
வேற இதில் என்ன ஆக்சஸ் வருது அப்படின்னு பார்த்தா, ஸோ அதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய இந்த இது, ஸோ இதை எடுத்துக்கலாம். இது வழியாக போகக்கூடிய ஆக்சஸ். ஸோ அந்த போரானுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு ஆக்சஸ். ஸோ இது வந்து ஒரு C2 இல்லையா? இந்த VF வந்து ரெண்டு இன்டர்சேஞ்ச் ஆயிரும். அதே மாதிரி இந்த ஃப்ளோரின் இது ஒரு C2 ஆக்சஸ். இந்த போரானுக்கு ஆக்சஸ் பிரின்சிபல் ஆக்சஸ் பெர்பெண்டிகுலர். இந்த கேஸ் பாருங்க, இது ஒரு C2 ஆக்சஸ். ஸோ C3 ஆக்சஸ் and 3 C2 axis. It is perpendicular to the C3. So இந்த மாதிரி கேஸ் வந்தாலே பாயிண்ட் குரூப் Dக்கு போயிடும், D3க்கு போயிடும். தென் இதில் என்ன பிளேனார் சிமெட்ரின்னு பார்க்கலாம். ஃப்ளோரின் இது அப்படியே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஹரிசாண்டலா ஃப்ளோரின் F1 and 2 3 இந்த மூணையும் ஹரிசாண்டலா ஈக்குவலா கட் பண்றோம். ஸோ இந்த பிளேன் வந்து என்ன, இப்போ நமக்கு வந்து தட் இஸ் ஹரிசாண்டல் பிளேன். அது மட்டும் இல்லை, இந்த போரான் ட்ரைஃப்ளோரைடில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் பிளேனும் இருக்கு. ஸோ இந்த பிரின்சிபல் ஆக்சஸ்க்கு வெர்டிக்கலா அது என்னது, இந்த மாதிரி இருக்கு. இந்த பிளேன் கட் பண்ணி வச்சுருங்க. இந்த போரான் அண்ட் ஃப்ளோரின் ரிசபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துரும். ஸோ இது சிக்மா V. இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய symmetry elements. The questions என்ன, boron trifluoride has how many C2 axis perpendicular to the C3 axis? C3 axis இங்க இருக்கு. அது perpendicular இருக்கக்கூடிய C2 axis எத்தனை, இது ஒன்று, இது ஒரு C2 axis and இங்க இருக்கக்கூடிய 3 C2 axis. So answer is 3. Option is C. இது ஒரு direct question. By solving the Schrödinger equation for simple harmonic oscillator, the expression for vibration energy. Schrödinger equation வச்சு நம்ம என்ன பண்றோம், simple harmonic oscillatorக்கு எனர்ஜி டெரிவேஷன் கொடுக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஈக்குவேஷன் என்ன, எனர்ஜி வைப்ரேஷன் is equal to this one, that is n into of Planck's constant and vibrational frequency. So your answer is D. It is a direct question. இது எதுக்கு வரும் அப்படின்னா, when n is equal to 0, that is 0 point energy. 0 point energy கேட்டாங்கன்னா இந்த C வரும். So இந்த கேஸ்ல B is your answer. It's a direct one. Next one, கூடிய value and again the function. இப்படி கிடைச்சதுன்னா is equation is operator equation. இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன சொல்றோம், ஐகன் ஃபங்க்ஷன். இந்த வேல்யூ வந்து ஐகன் வேல்யூ. From the question, which among the following is eigenfunction? Functionல eigenfunction இருக்கணும், நம்ம ஆப்பரேட்டர் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்றோம். ஆப்பரேட்டர் நமக்கு கொடுத்திருக்கிறது என்னது, d/dx. இந்த கேஸ்ல ஆப்பரேட்டர் இது. ஸோ ஃபர்ஸ்ட் a ஆப்ரேட் பண்றேன், d/dx a க்கு சப்ஸ்டிடியூட்டடா. ஃபங்க்ஷன் என்ன நமக்கு, sin kx. இதை ஆப்ரேட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது இங்க எடுக்கணும். sin kx டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து கான்ஸ்டன்ட் k அப்புறம் cos kx இது கிடைக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷன், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் நம்ம இங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் இங்க வந்து என்ன பண்ணல, ரிப்பீட் ஆகல. ஸோ இங்க வந்து ஏங்கிற கான்ஸ்டன்ட் மட்டும் தான் நமக்கு இருக்கு இந்த இடத்துல மாதிரி, இதுதான் இங்க ஏ. ஸோ இட் இஸ் நாட் ஏ ஐகன் ஃபங்க்ஷன். sin kx அப்படிங்கிறது ஐகன் ஃபங்க்ஷன் இல்லை. இப்போ அடுத்து நம்ம எடுத்து பார்க்கிறோம், d/dx cos kx, this is equal to an answer k, இது என்ன ஆயிடும், மைனஸ் sin kx. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் இங்க ரிப்பீட் ஆகல, கான்ஸ்டன்ட் மட்டும் தான் கிடைக்குது. ஸோ b is not your ஐகன் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நம்ம c பார்க்கலாம். c வந்து என்னது, d/dx kx². இது ஃபங்க்ஷன், இது ஆப்ரேட்டர். என்ன வேல்யூ நமக்கு வருது, ஒரு கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கு, 0 and dx. ஸோ இங்கேயும் நமக்கு வந்து என்ன பண்ணல, இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிப்பீட் ஆகல. ஸோ திஸ் இஸ் நாட் த ஐகன் ஃபங்க்ஷன். இப்போ d எடுத்துக்கலாம். d எடுத்துக்கிட்டா
d by dx exponential ik x, this is equal to, இது function, இது operator. இதை நான் ஆப்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு கான்ஸ்டன்ட், அது கேங்கிறது கான்ஸ்டன்ட், அண்ட் ik x. இங்க பாருங்க ஆப்ரேட்டர் இருக்கு, ஃபங்க்ஷன் இருக்கு, கான்ஸ்டன்ட் வந்துட்டு மறுபடியும் அந்த ஃபங்க்ஷன் வந்தாச்சு. ஸோ ஆப்ரேட்டர் ஈக்குவேஷன்ல அது வரதுனால இந்த ஃபங்க்ஷன் என்னது உங்களுக்கு இப்போ ஐகன் ஃபங்க்ஷன். Your answer is D. Which among the following is the eigen function? Answer is D. Okay. Next one. E is equal to h nu 0 plus half me squared is. இது என்ன கான்செப்ட் நமக்கு இங்க இருக்குதுன்னா போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ அதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்கு. மெட்டல் அப்படின்னா அங்கே ஆட்டம் இருக்கு, அங்கே எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ அவுட்டர் செல்ல கூட எலக்ட்ரான்ஸ், இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இந்த நியூக்ளியஸ் பார்ட் இருக்கு. ஸோ when this metal spoil is சைன் பண்றோம், irradiate பண்றோம், பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம், இங்க வந்து லைட்டோட நார்மல் லைட் விசிபிளா இருக்கலாம் அல்லது யூவி whatever the case, சிங்கிள் லைட் வந்து யூஸ் பண்றோம் with some of the energy. The electrons are ejected from the surface. இங்க இருந்து அந்த எலக்ட்ரான்ஸ், இதுல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுது, எஜெக்ட் ஆகி வெளியில வந்து. ஸோ இந்த எலக்ட்ரானுக்கு ஒரு பர்டிகுலர் மாஸ் இருக்கு, ஒரு வெலாசிட்டி இருக்கு. விசிபிள் லைட்டுக்கு மாஸ் கிடையாது, எது மட்டும்தான் இருக்கு, வெலாசிட்டி மட்டும் இருக்கு. ஸோ இட் ஹேஸ் சம் எனர்ஜி. இந்த எனர்ஜி வந்த உடனே இந்த எலக்ட்ரான் இந்த இடத்துல இருந்து எஜெக்ட் ஆகுது வித் வெலாசிட்டி. ஸோ வெலாசிட்டி வந்து நமக்கு என்னது, கைனடிக் எனர்ஜி ½ × me². இந்த எனர்ஜியோட அது வெளியில வரும். So when the metal spoil is irradiated with visible light, what happens? The electrons are ejected. This is called photoelectric effect. இதுல இந்த கேஸ்ல ஒன் போட்டான், ஒரே ஒரு போட்டான் இருக்குன்னு வச்சுடுங்க. அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, it releases one electron. Releases one electron. இது கான்செப்ட். அப்ப எனர்ஜி ஆஃப் த போட்டான், energy of the photon is equal to, இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நியூக்ளியஸ் கூட பைண்ட் ஆகிறதுனால ஒரு சர்டன் எனர்ஜி இங்க வந்து கொடுக்கணும். அந்த எனர்ஜி நம்ம என்ன பண்ணிக்கலாம், தட் இஸ் h nu. அது ஒரு எனர்ஜி இருக்கும் இல்லையா, அந்த எனர்ஜி வந்து நம்ம h nu எடுத்துக்கிறோம். பிளஸ் இந்த எலக்ட்ரான்ஸ் வெளியில மூவ் ஆகுது இல்லையா, அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், தட் இஸ் கால்டு கைனடிக் எனர்ஜி ½ me². எனர்ஜி ஆஃப் த போட்டான் என்ன, h × h nu. This is equal to h nu 0. இந்த எனர்ஜி யூஸ் பண்றதுக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி h nu 0 plus ½ mv². ஸோ இது எதோட கான்செப்ட், போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டோட கான்செப்ட். இந்த nu 0 அப்படிங்கிறது எப்படி வருது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சில தான் அது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அது எஜெக்ட் ஆகும். ஸோ திஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் கால்டு த்ரெஷோல்ட் ஃப்ரீக்வன்சி. அண்ட் திஸ் காம்பினேஷன் h nu, இந்த எனர்ஜியை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஒர்க் ஃபங்க்ஷன். Metal spoil is irradiated with visible light, electrons are ejected. In order to eject the electron from the surface, some amount of energy is consumed. That energy is called work function of the metal. The work function வந்து எதை பொறுத்தது அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெட்டலை டிபெண்ட் பண்ணுது. இன்கேஸ் இந்த ஃப்ரீக்வன்சி வந்து இதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் ஃப்ரீக்வன்சிக்கு மேல இல்லை அப்படின்னு சொன்னா அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எஜெக்ட் ஆகுது, வாட் எவர் தி போட்டான் இஸ் அப்ளைடு. So this is called a threshold frequency. இந்த எனர்ஜி காம்பினேஷன் நம்ம என்ன சொல்றோம், ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படிங்கறத கொண்டு வரோம். In addition to that, இந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னா, இதுல உருவாகக்கூடிய கரண்ட், போட்டோ எலக்ட்ரிக் கரண்ட், it is directly proportional to the intensity of the light. லைட்டுக்கு கேரக்டர்ஸ் எடுத்துட்டோம்னு சொன்னா நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி இருக்கு, வேவ் லென்த் இருக்கு, இன்டென்சிட்டி இருக்கு. அப்ப இந்த இன்டென்சிட்டினா என்ன அப்படின்னு சொன்னா, தி எனர்ஜி ஆஃப் த லைட் இன் 1 m² ஏரியா பர் செகண்ட். இந்த 1 m² ஏரியாவில் இரேடியேஷன் ஆகக்கூடிய எனர்ஜி, பர் செகண்ட்ல இரேடியேஷன் ஆகக்கூடிய எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்றோம், இன்டென்சிட்டி அப்படிங்கிறத சொல்றோம். ஓகே, லாம்டா நமக்கு தெரியும், வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி, வேவ் நம்பர். ஸோ இந்த இன்டென்சிட்டிக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக தான் இந்த கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ லைட் வந்து எதை பொறுத்தது இல்லை, இந்த ஃப்ரீக்வன்சியோ வேவ் லென்த்தை பொறுத்தது இல்லை, இந்த இன்டென்சிட்டியை பொறுத்தது. இது ஒரு கான்செப்ட். இதெல்லாம் லா ஆஃப்
photoelectrics effect அப்படிங்கிறது. செகண்ட் ஒன் எடுத்துட்டீங்கன்னா இது எதை டிஃபெண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னா இது சேச்சுரேஷன் கரண்ட். Saturation current is directly proportional of the intensity of the light. Saturation current அப்படிங்கிறது இந்த பொட்டன்ஷியலை டிராப் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல இன்டென்சிட்டி இந்த மாதிரி இருக்கு. இந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சேச்சுரேஷன் கரண்ட். இந்த சேச்சுரேஷன் கரண்ட் இது இன்டென்சிட்டி 1, இது இன்டென்சிட்டி 2, இது இன்டென்சிட்டி 3. இந்த சேச்சுரேஷன் கரண்ட் வந்து அதிகமா இருக்கிறது எதுக்கு இருக்கு? I3க்கு அதிகமா இருக்கு. என்ன கேஸ் நம்ம எடுத்துக்கிட்டா I3, I2, I1 அப்படி எடுத்துட்டா இந்த மாதிரி இருக்கு. தேர்ட் ஒன், இந்த போட்டோ எலக்ட்ரானுடைய கைனடிக் எனர்ஜி, இதுல இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி இது எதை பொறுத்தது இல்லை அப்படின்னு சொன்னா இந்த இன்டென்சிட்டியை பொறுத்தது இல்லை. இண்டிபெண்டன்ட் ஆஃப் intensity. இது வந்து இந்த மாதிரி எதெல்லாம் இதுல கரெக்ட் எது வந்து இன்கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி क्वेश्चंसல போட்டோ எலக்ட்ரிக் லாஸ் வந்து யூஸ் ஆகும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த எமிஷன் வந்து is occurred on particular frequency. That frequency is called the threshold frequency. We have already discussed. And the fifth one, you know, it is the instantaneous process, that is no time lag. அதாவது லைட் வந்து இதில் மேலே விழுறதுக்கும் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிறதும் it is a instantaneous process and there is no time lag. அங்கே டைம் கேப்பே அங்கே கிடையாது. Okay, so in this question, this is a photoelectric effect. The uncertainty principle, de Broglie effect is a different phenomenon. Next one, which among the following has d infinity h point group? So இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ்ல என்னன்னு பார்க்கலாம். ஸோ பாயிண்ட்ஸ் குரூப் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத ஒரு சார்ட் மாதிரி திங்க் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் இந்த கொஸ்டின்ஸ்குள்ளே இருக்க மாட்டோம் எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ F2 மாலிகுல்ஸ் வந்து நமக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா எப்படி இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு லீனியர் மாலிகுலா இருந்தா நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். அதுல சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் வந்து நமக்கு வந்து இந்த கேஸ்ல எஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அது வந்து என்ன பாயிண்ட் குரூப் நீங்க எடுத்துக்கணும்? டி இன்ஃபினிட்டி ஹெச். ஸோ இது ஹரிசாண்டலா வெட்டக்கூடியதான். இது ஒரு கான்செப்ட் டி இன்ஃபினிட்டி ஹெச். ஸோ ப்ராப்ளத்தில் கேட்டிருக்கிறது வந்து டி இன்ஃபினிட்டி ஹெச் வந்து என்னன்னு கேட்டிருக்கு. ஸோ எஃப் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து லீனியர். சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் அதுல இருந்து நம்ம வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருந்து சேம் மாலிகுல்ஸ் வந்து கட் ஆகிறதுனால சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் ஈக்குவலா இருந்ததுன்னா அது வந்து டி இன்ஃபினிட்டி ஹெச். இதுக்கு எக்ஸாம்பிள் இன்னொன்னே நம்ம வந்து இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ண கிளியரா இருக்கும். கார்பன் டை ஆக்சைடு எடுத்தீங்கன்னா again it is the linear and it has a center of inversion. correct? Equal distance. அப்படி இருந்தா இது என்னது? டி இன்ஃபினிட்டி ஹெச். ஓகே, இப்போ அடுத்த கேஸ் பார்க்கலாம். பி பார்த்தீங்கன்னா ஹெச்ஐ, இது லீனியர் தான். இதுல சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் ஐ வந்து எஸ் அப்படியா அப்படின்னா நோ. ஹைட்ரஜன் ஹைட்ரைடு லீனியர் மாலிகுல், பட் அதோட ஸ்ட்ரக்சர் எடுத்தீங்கன்னா ஹைட்ரஜன் இஸ் ஸ்மாலர் ஒன் அண்ட் ஐ இஸ் கிரேட்டர். ஸோ லீனியர், பட் இந்த இடத்துல சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் வந்து இல்லை. ஏன்னா ஐங்கிற ஒரு ஆட்டத்தையும் ஹைட்ரஜன்கிற ஆட்டத்தையும் அந்த என்ன பண்ணல, அது வந்து சேம் ஆட்டம்ஸ் இங்கே வரல. ஸோ நோ. இந்த கேஸ்ல அது என்ன பாயிண்ட்ஸ் குரூப் அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா சி இன்ஃபினிட்டி. ஓகே ரைட். அடுத்த கேஸ் பாருங்க. அடுத்த கேஸ்ல ஹைட்ரஜன் சயனைடு. இதை எடுத்துக்கிட்டா ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? ஹைட்ரஜன் ஒரு டைப், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்பன் ஒரு டைப், கொஞ்சம் பெருசாக போட்டுருக்கோம் நைட்ரஜன். ஸோ இங்கேயும் நமக்கு வந்து மாலிகுல்ஸ் வந்து லீனியர். சென்டர் ஆஃப் இன்வர்ஷன் வந்து இந்த இடத்துல நோ. ஸோ அது வந்து அப்போ என்ன கேட்டகரி? சி இன்ஃபினிட்டி பி. அடுத்து நமக்கு தெரியும் H2O,
H2 வந்து நமக்கு தெரியக்கூடிய பாயிண்ட் குரூப் வந்து C2 ஆக்சிஸால் இருக்கும். அப்புறம் 2 வெர்டிக்கல் பிளேனார் இது இருக்கும். ஸோ அதனால இது என்ன பாயிண்ட் குரூப் C2B. ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா யுவர் ஆன்சர் இஸ் ஹியர் F2. D infinity பாயிண்ட் குரூப் இருக்கிறது எது? இது வந்து C infinity B. இது C infinity B பாயிண்ட் குரூப், இது வந்து C2B பாயிண்ட். ஸோ இந்த கேஸில் இந்த மாதிரி மாலிகுல்ஸ்க்கு பாயிண்ட் குரூப் கண்டுபிடிக்கிறது இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் பொறுத்து டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸை நம்ம டிஸ்கஷன் பண்ணலாம். ஓகே, ஒரு ஆன்சர் இஸ் ஹியர். The line spectrum observed when electron falls from higher quantum levels to m levels. So according to theory, quantum force theory, electrons வந்து ஒரு எலக்ட்ரான்ல இருந்து ஒரு எலக்ட்ரானிக் லெவல்ல இருந்து இன்னொரு எலக்ட்ரானிக் லெவலுக்கு ஜம்ப் பண்ணும்போது எனர்ஜி வந்து சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிறது கான்செப்ட். நம்ம எனர்ஜி லெவல்ஸ் இந்த இடத்துல டைரக்டா எடுத்துக்கலாம். n = 1 it is k cell. இது வந்து n = 2 நமக்கு தெரிஞ்சது வந்து l cell. n = 3 அது m cell. n = 4 அது n cell and n = 5 அப்படி இருந்தா அது o cell. ஹையர் லெவலுக்கு எனர்ஜி ஜம்ப் பண்ண பிறகு லோயர் லெவலுக்கு அது வந்து என்ன பண்ணும், ரிட்டர்ன் பேக் டு தி லோயர் லெவல். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க ஒரு லைன் சீரிஸ் வந்து அங்க இருந்து ரிட்டர்ன் ஆகுறது 5 லெவலுக்கு போனது ரிட்டர்ன் ஆகுறது வந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வர ரிட்டர்ன் ஆகுதுன்னு வச்சுக்கிடுங்க. அப்படி ஒரு கேஸ். ஸோ இதே மாதிரி என்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கு ரிட்டர்ன் ஆகலாம். இந்த கேஸ் இப்படி எடுத்துக்கலாம். அதாவது என்ல இருந்து 3ல இருந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கு ரிட்டர்ன் ஆகலாம். N4ல இருந்து ஃபர்ஸ்ட் லெவலுக்கு ரிட்டர்ன் ஆகலாம். இந்த கொடுத்துருக்கூடிய இது வந்து n = ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வந்து இந்த எலக்ட்ரான் ரிட்டர்ன் வந்ததுன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த சீரீஸ்க்கு நம்ம என்ன பேர் வைக்கிறோம்னா லைமன். n = 2 லெவல் வரை அது ரிட்டர்ன் ஆக முடியும் அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து பால்மர், லைமன் பால்மர். அடுத்து n = 3 அந்த லெவலுக்கு வந்தோம்னா இட் இஸ் த ஃபாஸ்டன். n = 4 அப்படின்னா பிராக்கெட். n = 5 அப்படின்னா ஃபண்ட். ஸோ இந்த கேஸ்ல நம்ம கொஸ்டின் வந்து ஹையர் குவாண்டம் லெவல்ஸ் டு m லெவலுக்கு ரிட்டர்ன் ஆனா அதுக்கு என்ன பேர்? ஸோ இது n = 1 வந்ததுன்னா லைமன், n = 2 வந்ததுன்னா பால்மர், n = 3 வந்ததுன்னா ஃபாஸ்டன். n = 3 வந்தாதான் அது என்ன செல் நமக்கு m செல். அப்போ ஃபாஸ்டன் லெவல் அப்படிங்கிறது n5ல இருந்து 3க்கு வந்தாலோ அல்லது n4ல இருந்து 3க்கு வந்தாலோ அதுக்கு வந்து என்னதான் உங்களுக்கு வந்து ஃபாஸ்டன் தான். ஸோ லைமனுங்கிறது வந்து எப்படி இருக்கலாம், n = 5ல இருந்து n = 1 வரணும், அல்லது n = 2ல இருந்து n = 1. அதாவது n = 1 தான் லோயர் லெவல். இது லோயர் லெவல் என்ன அப்படின்னா n = 2. இது லோயர் லெவல் எடுத்துட்டு இருந்ததுன்னா n = லோயர் லெவல் 3. லைமன் பால்மர் வந்து 2, ஃபாஸ்டன் வந்து 3. அண்ட் ஃபண்ட் வந்து n லோயர் லெவல் வந்து 5. நமக்கு கேட்டிருக்கிறது m செல். m செல்னா n = 3. So your answer is பாஸ்டன். Next one. For a particle in a cubic box of a side A, if E is equal to 11 h² by 8 ma², then the degeneracy. So degeneracy அப்படிங்கிறது different energy levels. So cubic box கொடுத்துருக்காங்க. cubic box அப்படிங்கிறது it is a 3-dimensional box. இதோட எனர்ஜி is equal to h² by 8 ma² into n². இந்த n² எப்படி இருக்கலாம், nx² plus ny² plus nz². இந்த ப்ராப்ளத்தில் நம்ம கொடுத்துருக்கிறது இந்த வேல்யூ வந்து 11 h² upon 8 ma². ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, this nx² plus ny² plus nz² is equal to 11. ஸோ இந்த காம்பினேஷன் நமக்கு 11 வரணும்னா எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோம். ஸோ மினிமம் 3 கொடுக்கலாம். இதுக்கு வந்து 1, இதுக்கு வந்து 1. ஸோ 3², 1², 1². ஸோ 9 plus 10, 1, 11. ஸோ இந்த காம்பினேஷன் வருது. ஸோ எக்ஸுக்கு வரக்கூடிய வேல்யூ 3, ஒய்க்கு வரக்கூடிய வேல்யூ 1, இசட்டுக்கு வரக்கூடிய வேல்யூ 1. ஸோ இதுதான் அதோடைய காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் எப்படி ப்ராபபிளா இருக்கலாம் அப்படிங்கறத நம்ம இங்க எழுதணும்னா 3,1,1 அப்படி இல்லைன்னா 1,3,1. ஸோ வேரியஸ் காம்பினேஷன் நீங்க கொடுக்கலாம் ஒய்க்கு, ஆர் 1,1,3. வேற சேஞ்சஸ் எதுவுமே கொடுக்க முடியாது. ஸோ 3ங்கிற வேல்யூ வந்து இது கொடுத்தாச்சு. ஸோ இது டிஃப்ரெண்ட் எனர்ஜி degeneracy level. There are 3 levels are present in this energy.
கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த எனர்ஜி லெவல்ஸை வச்சு எவ்வளோ டிஜெனரசி அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது 3 levels இருக்கு. யுவர் ஆன்சர் இஸ் B. தி நம்பர் ஆஃப் மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன் ஃபார் PH3. PH3 உடைய பாஸ்பீனுடைய ஸ்ட்ரக்சர் பாஸ் பிளஸ். ஸோ திஸ் இஸ் த லோவர் பேட் எலக்ட்ரான். This molecule is non-linear. So number of vibration modes for non-linear molecules, the formula, the familiar 3n minus 6. N is the number of atoms. So 3 into 4 minus 6. So 12 minus 6. Your answer is 6. Okay viewers, this is the end of this presentation. I hope that it is useful to you. Thank you for watching.